பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்க மத்திய கூட்டுறவு வங்கியோட எண்ணிக்கை வந்து 23. அந்த 23 வங்கிகளும் எங்கெங்கே இயங்கிட்டு இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் 23 மாவட்டங்களில் தான் இந்த ஒரு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றது இயங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இயங்கிட்டு இருக்கிற மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தான் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து வரப்போகுது. அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்குன்ற டேட்டா வந்து கேட்டிருக்காங்க. அது அஃபிஷியலாக நமக்கு வந்து ஜனவரி 2nd வீக் 3rd வீக்குள்ளே வந்து கிடைக்கும். ஸோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நானே இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி இயங்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட் பிரகாசம் சாலை பிராட்வேயில் இருக்குது இந்த மத்திய கூட்டுறவு வங்கி. ஸோ சென்னையில் இயங்கிட்டு இருக்கிறது ஒரு கூட்டுறவு வங்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம். ஸோ கோவையில் மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ சாலை கோவையில் இருக்குது. மத்திய தபால் நிலையம் சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர். ஸோ கடலூர்லேயும் ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட் தபால் பெட்டி எண் 1 கடற்கரை சாலை தலைமை அலுவலகம் பாரதி சாலை கடலூர். கடலூரில் ஒரு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் வங்கி இருக்குது. அடுத்த பார்த்தோன்னா தருமபுரியிலையும் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வந்து இயங்கிட்டு இருக்குது. அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்துலேயும் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றது இருக்குது. இந்த மத்திய கூட்டுறவு வங்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கருங்கல்பாளையம் பவானி மெயின் ரோடு ஈரோட்டில் இருக்குது, ஈரோடு மாவட்டத்துக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. இந்த மத்திய கூட்டுறவு வங்கி காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரயில்வே சாலை காஞ்சிபுரத்தில் வந்து இந்த காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி வந்து இயங்கிட்டு இருக்குது. அடுத்து கும்பகோணம். ஸோ கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட் தபால் பெட்டி எண் 2 ராமலிங்கம் கட்டிடம் பெரிய வீதி கும்பகோணம். ஸோ கும்பகோணத்துலேயும் மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. அடுத்தது மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட். ஸோ மதுரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து இயங்கிட்டு இருக்குது. அடுத்து நீலகிரியிலையும் இருக்குது. புதுக்கோட்டையிலையும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரத்துலேயும் மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது. சேலத்தில் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்துலேயும் மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. அடுத்தது தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்லேயே பார்த்திங்கன்னா 2 மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. கும்பகோணத்தில் 1 தஞ்சாவூரில் 1 இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்க ஒரே மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்து திருவண்ணாமலை சம்பூராயர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. திருவண்ணாமலையில் இந்த ஒரு கூட்டுறவு வங்கி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. அடுத்து திருச்சியிலையும் மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. அடுத்து திருநெல்வேலியில் இயங்கிட்டு இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. விழுப்புரத்தில் இயங்கிட்டு இருக்குது. விருதுநகர் மாவட்டத்துலேயும் மத்திய கூட்டுறவு வங்கி இயங்கிட்டு இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 23 மாவட்டத்துக்கு இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வந்து இயங்கிட்டு இருக்குது. இதில் வந்து மாவட்டமும் இருக்குது, டேரெக்டாக உள்ள சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் வங்கியும் இருக்குது. ஸோ இப்போ தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட் தான் இருக்குது. இப்போ சிவகங்கை பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கின்னு இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்துக்கே உள்ள ஒருங்கிணைந்த ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து இருக்குது. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கே வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. தஞ்சாவூரில் கூட்டுறவு வங்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோடைய கிளை நிறுவனங்களும் அங்கங்கே இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேட்டா வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எங்கள் ஊரில் வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து மத்திய கூட்டுறவு வங்கி சம்மந்தமான எக்ஸாம் சம்மந்தமான நோட்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ஸோ இது சம்மந்தமான அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலே வந்து பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ்க்கான எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தரேன், வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.